ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ எப்படி நம்ம ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிடுங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி தான் பணம் சம்பாதிக்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா, இது ஒரு சர்வே வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் நமக்கு பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி வந்து பணம் சம்பாதிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் நமக்கு சர்வேஸை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து பிரிட்டிஷ் இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் வெப்சைட். ஸோ அவங்க வந்து மார்க்கெட்டிங்காக சர்வேஸை வந்து இதில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம சர்வேஸை பயன்படுத்தி தான் வந்து பணம் சம்பாதிக்க போகிறோம். ஸோ சர்வேஸ்லாம் எந்த மாதிரிலாம் இருக்குன்னா, ஸோ நீங்கள் எந்த வெப்சைட்லையும் பார்க்காத சிம்பிளான சர்வேஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டில் ஓவராக 8 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இவங்க கூட கனெக்டில் இருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இந்த வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் வந்து UK, US, சைனா, ஃபின்லாண்ட், ஸ்வீடன், மிடில் ஈஸ்ட் ஏஷியா, ஏஷியா ஸ்பெசிபிக் அந்த மாதிரி வந்து நிறையா வந்து இதில் சைட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு குளோபல் சைட். எல்லா கண்ட்ரிக்குமே தனித்தனியாக சைட் இருக்கும். ஸோ இந்தியாவுக்கு வந்து நான் சைட் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே மேலே ஜாயின் அப்படின்ட்டு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் சைன் அப் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அக்ரி கொடுத்துக்கோங்க. அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்து பார்த்து அக்ரி கொடுத்துட்டு சைன்அப் கொடுத்துக்கோங்க. ஸோ சைன்அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து சைன்அப் பண்ணுறீங்க, ஆனால் வெரிஃபை பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த வெரிஃபை பண்ணால் தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ நீங்கள் எதாவது பேமெண்ட் இஷ்யூ இருந்தால் கூட இவங்க வந்து ஆக்டிவ் பண்ண மெயிலுக்கு தான் வந்து பேமெண்ட் இஷ்யூ வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஏன் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ரோபோட்டிக் மெயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது ஃபேக் மெயிலை வச்சு நிறைய அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஃபேக் மெயில் ஐடிக்கு அவங்களோட வெரிஃபிகேஷன் அனுப்புனா கூட அங்கே வந்து அதை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா ஒன் டைம் யூஸ் தான் அது. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு தான் அந்த மெயிலே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதனால தான் எல்லா வெப்சைட்லையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுனால நீங்கள் ஒரு ஆக்டிவ் யூசர், நீங்கள் வந்து ஒரு ரோபோட் இல்லை, நீங்கள் ஒரு லைவ் பர்சன் தான் அப்படின்றத அவங்களோட வெப்சைட்டோட அல்கிறது வந்து புரிஞ்சுட்டு உங்களுக்கு வந்து ஆக்டிவ் கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து இதில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ பேமெண்ட்டில் வந்து நிறையா வந்து இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வெரிஃபை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன தான் ஏர்ன் பண்ணாலும் அது வித்ரா எடுக்கிறப்ப அந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். ஸோ ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ஒரு மெயில் அட்ரஸ் கொடுத்து அதில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ உடனே நம்ம மொபைல்லையோ இல்லை உங்களோட டெஸ்க்டாப்லையோ உங்கள் மெயிலை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்களோட அந்த வெப்சைட்டோட ஃபீட்பேக் இருக்கலாம், அது இல்லைனா இது மாதிரி ஏதாவது வெரிஃபிகேஷன் கொடுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆக்டிவ் யூஸராக இருப்பீங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து நம்ம கேட்டுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்லேயும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து 24 hours கஸ்டமர் கேர் இருக்குது. நீங்கள் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு மெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் கொடுத்து இங்கே அக்ரி கொடுத்து சைன் அப் பண்ணிவிட்டு உங்கள் மெயிலுக்கு போய்ட்டு அதை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து லாகின் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க, நான் வந்து ஆல்ரெடி வந்து 250 பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்தளவு உங்களுக்கு எந்த ஒரு ஆட்ஸுமே இருக்காது. ஸோ இந்த வெப்சைட்டில் அவங்க ஆட்ஸ் வச்சு ரெவன்யூ பார்க்கல. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு சர்வே எடுத்து பண்ணுறப்பையும் அதுக்கு வந்து ஆட்ஸ் வராது. ஈஸியாக இருக்கும் சர்வீஸ்லாம், ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு சர்வீஸ் எடுக்கிறப்ப அதை கிளிக் பண்ண எந்த ஒரு பேஜோட ஆடும் வந்து ஷோ ஆகாது. ஸோ அடுத்தடுத்த பேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது போயிட்டே இருக்கும். எந்த ஒரு ஆட்ஸுமே இல்லாமல் நீங்கள் சர்வே பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். சூப்பரான வெப்சைட். இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து 250 பாயிண்ட் வந்து லேர்ன் பண்ணி வச்சிருக்கேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணுற மூலயமா இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஆனால் இந்த வெப்சைட்டில் உங்கள் ஃப்ரெண்டு வந்து சைன் அப் பண்ணால் எதுவும் கிடைக்காது. ஸோ அவங்க சைன் அப் பண்ணி அதில் ஒரு 6 சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லிங்க்கில் ஜாயின் பண்ணுறாங்க, ஆனால் எந்த சர்வேயும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாயிண்ட்ஸும் வராது. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து அவங்க லிங்க்லேருந்து ஜாயின் பண்ணி அதில் 6 சர்வே வந்து கிளியர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் எவ்வளோ அப்படின்றத நான் பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து 2 சர்வே வந்து நான் பண்ணிருக்கேன். ஸோ நான் வந்து வீக்லி பேஸில் வந்து சர்வீஸ் வச்சுருக்கேன். ஸோ போன வாரம் ஒன்று பண்ணேன், இந்த வாரம் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து நான் வந்து வீக்லி பேஸில் வந்து இதில் சர்வீஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து உங்களுக்கு மெயில் மூலிமா சொல்லிடுவாங்க. அதனால் வந்து எப்பயுமே வந்து ஜென்யூனான மெயில் கொடுங்க. ஸோ ஒரு ஒரிஜினல் மெயில் நீங்கள் யூஸ் பண்ணுற மெயிலை வந்து கொடுங்க.
அப்பப்போ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த வெப்சைட்டில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நமக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் எந்த ஃப்ரீக்வன்சியில் நமக்கு சர்வீஸ் தராங்க அப்படின்னா, நீங்கள் எடிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து சர்வீஸ் ஃப்ரீக்வன்சின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் ஆஃப்டன் ஆஸ் பாசிபிள், எப்போ இருக்கோ அதை கொடுத்துருவாங்க. அப்புறம் வீக்லி. ஸோ நான் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து வீக்லி, ஏன்னா நான் வந்து வீக்கெண்ட் மட்டும்தான் அதில் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து நான் வீக்லி அப்படின்றத நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ட்விஸ் மந்த்லி. ஸோ 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களுக்கு வேணுமா அந்த சர்வீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் மந்த்லி, ஸோ மாதம் வந்து உங்களுக்கு இதில் சர்வீஸ் வேணுமா அப்படின்றத கேட்குறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி இதில் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து வீக்லி அப்படின்றத தான் நான் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் இந்த வெப்சைட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் இது ஒரு யூனிக்கான ஃபீச்சர்னே சொல்லலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து ஒரு 1 பேஜ் வெப்சைட். இந்த வெப்சைட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நிறைய வந்து உங்களுக்கு பேஜ், நிறைய ஆட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்றத தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆப்ஷன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தலாம். ஸோ இங்கே லேட்டஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படின்ட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து அப்பப்போ வந்து அவங்களோட ஆர்டிக்கலை வந்து இதில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கறனால எதாவது கிடைக்குமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு ஆர்டிக்கல் தேவைப்பட்டா அப்படின்னா இதில் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இதில் ஆர்டிக்கல் நிறைய கொடுத்துருப்பாங்க, டெய்லி அப்டேட் ஆகிடும். ஸோ அந்தமாரி ஆர்டிக்கல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் லேட்டஸ்ட் ஸ்டோரிஸில் போய்ட்டு படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ். ஸோ ரிவார்ட்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் நம்ம வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் பேடிஎம் வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ இந்தியா பொறுத்தவரை வந்து பேடிஎம் கொடுத்துருக்காங்க, வேறு எந்த பேமெண்ட் ஆப்ஷனும் கிடையாது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ரெடீம் எடுக்க உங்கள்கிட்ட 5000 பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியன் கரன்சியில் 3500 ரூபா வந்து உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நமக்கு பேடிஎம்மில் வித்ட்ரா பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஏன்னா நிறைய பேர் வந்து டெய்லி பேஸில் பேடிஎம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஹோட்டல் புக்கிங் ஆகட்டும், இபி பில், ஷாப்பிங், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பேடிஎம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து இவங்க பேடிஎம்மில் வந்து வித்ட்ரா மாத்திரம் கொடுக்குறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஸோ இதில் 5000 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேடிஎம்க்கு வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ ஜெனினான வெப்சைட் தான், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேரிட்டி வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆன்சர் கொஷின்ஸ். ஸோ உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இதில் கொஷினும் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே ஆன்சரும் வச்சுருப்பாங்க. வேணும் அப்படின்னா இதில் கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் எதாவது டொனேட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே டொனேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து சேரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. 5000 பாயிண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த 3500 ரூபாய் நீங்கள் டொனேட் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு சேரிட்டிக்கு நீங்கள் இந்த 3500 ரூபாய் நீங்கள் டொனேட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 3600 ரூபாயும் உங்களோட பேடிஎம் வாலெட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான வெப்சைட். நான் வந்து ஆல்ரெடி 2 சர்வே முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இங்கே ஒரு சர்வீஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே எங்கேயுமே சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சர்வீஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே தான் இருக்கும், மேலே டாப்பில் தான் இருக்கும். ஸோ லாக் அவுட்னு இருக்கும், அது கீழே தான் அவைலபிள் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே தான் உங்களுக்கு சர்வீஸ் இருந்தால் உங்களுக்கு காட்டும், வேறு எங்கேயுமே இருக்காது. ஸோ எனக்கு எங்கேயுமே சர்வீஸ் வரலன்னு சொல்லாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணிக்கோங்க. செட்டப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மை செட்டிங்னு இருக்கும். இதில் போய்ட்டு உங்கள் பாஸ்வேர்டு ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இந்த டிஃபால்ட்டாக வந்துடும் இதில். ஸோ அதுக்கப்புறம் சர்வே ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது. அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் இருக்கிறப்ப அனுப்பலாமா, இல்லை வாரம் அனுப்பலாமா, இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை அனுப்பலாமா, இல்லை மாதம் அனுப்பலாமா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் லாங்குவேஜ் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் அடிஷ்னல் லாங்குவேஜும் உங்களுக்கு இங்கிலீஷ் தான் இருக்கும் இதில். ஸோ வேணும்னா கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இங்கே சேவ் சேஞ்சஸ்ன்னு இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட செட்டிங் வந்து அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து இதில் அலாட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு சர்வீஸும் இருக்காது. ஸோ அந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மை செட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்போ உங்களுக்கு சர்வீஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் இருக்கிறப்ப இங்கே மேலே தான் வரும், அவைலபிள் சர்வீஸ்ன்னு இருக்கும். இங்கே தான் வந்து உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் சர்வீஸ் எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு ஆட்ஸுமே இருக்காது. நீங்கள் சர்வீஸ் எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அடுத்த பேஜுக்கு போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அடுத்த பேஜில் வந்து உங்கள் சர்வீஸுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். நடுவில் எந்த ஒரு பேஜுக்கும் வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணோடனே அந்த ஆட்ஸ் வந்து ஷோ ஆகாது, எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்பவே சிம்பிளான வெப்சைட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இதில் ஒர்க் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் இருந்து பண்ண சமாதிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அந்த வீடியோ. நான் முடிஞ்சாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அகைன். பாய்.